நாம் இந்த நாளிலே ஆண்டவர் தருகிற ஒரு அற்புதமான வார்த்தைக்கு நேராக செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்திலே நமக்கு இருக்கிறது. அவர் நம்மை தம்முடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே, வசனங்கள் வார்த்தைகளிலே உள்ள நன்மை ஆசீர்வாதங்களினாலே அவர் நம்மை நிறைவாக நடத்துவார். ஆமென். இந்த நாளுக்கான ஆண்டவருடைய வார்த்தை, உங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தல் 21 வசனம் 5 நான் வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்திலே, இந்த புதிய மாதத்தினுடைய காலை பொழுதினுடைய முதன்மையான நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற நமக்கு, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா காரியங்களுக்கான காரணங்களை ஆண்டவர் நான் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கானது. இந்த வார்த்தையை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று. நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். அவர் சொன்னால் அதை நிச்சயம், கட்டாயம் அவர் அதை நிறைவேற்றுவார். அவருடைய வசனம் நிறைவேற முடியாத, அவருடைய வசனம் நிறைவேற்றப்பட முடியாமல் தடுக்கிற, தாமதம் பண்ணுகிற எந்த ஒரு காரியமும் இந்த பூமியில் இல்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் குடும்பத்தினுடைய காரியங்களை, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை, உங்கள் வருமான பொருளாதாரத்துக்குரிய காரியங்களிலே ஆண்டவர் புதிதாக்குகிற ஒரு கிரியையை, புதிதாக்குகிற ஒரு செயலை ஆண்டவர் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் புதிய நாளுக்கான, புதிய மாத பிறப்புகளுக்கான, புதிய வருடங்களுக்கான தேவன். ஆமென், அல்லேலூயா. பழையவனவைகள் எல்லாவற்றையும் அவர் ஒழித்து போகும்படிக்கு செய்து, மீதமாயிருக்கிற எல்லாவற்றையும் அவர் புதிதாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. வேதாகமம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையனவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று. இந்த வசனத்தை நாம் ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது போதகர்கள் இந்த வசனத்தை சொல்லுவார்கள். ஆனால் அன்றைய நாளில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிற பொழுது, ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிற பொழுது, ஒவ்வொரு நாளும் உங்கள் சிந்தனைகளை, உங்கள் நினைவுகளை, உங்கள் யோசனைகளை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் செயல்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் கொண்டு வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கை புதிதாக மாறுகிறது. நீங்கள் புதிதாக்கப்படுகிறீர்கள். அப்படியே இருக்கிற வாழ்க்கை புதிதாக மாறுகிறது. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்க இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று, சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று. சில வேத வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம்
21வது வசனத்தை வாசிப்போம் என்றால் ஆண்டவர் அங்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு நல்ல வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சொல்லுகிறது. நாம் வாசித்த யோவேல் 2:21 சொல்லுகிறது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று. புதிய காரியங்களை அவர் செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த குறிப்பிட்ட உங்கள் வாழ்வின் பகுதிகளிலே ஆண்டவர் புதிய காரியங்களை, அதை பெரிய காரியங்களாக அவர் செய்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 136:4 ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த மாதம் நீங்க ஆண்டவரை துதிக்க போகிறீங்க. இந்த மாதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறீங்க. ஏன் ஆண்டவரை துதிக்க போகிறீங்க? எதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறீர்கள் என்றால், அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறார், அந்த உங்களுக்கு செய்கிறார். ஆகையினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறீங்க. ஆமென் சொல்லுங்க. எப்படி ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறீங்க? வழக்கமாக நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறவர்கள் தான், வழக்கமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறவர்கள் தான். எப்பொழுதும் உங்கள் வீடுகளிலும், உங்கள் ஜெப நேரத்திலும், சபையிலும், ஆராதனை நேரத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை, துதிகளை, நன்றிகளை செலுத்துகிறவர்கள் தான். ஆனால் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதியுங்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்திலே கூறியிருக்கிற பிரகாரமாக நீங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறீர்கள். அது எப்படி செயல் வடிவிலே உங்கள் வாழ்க்கையில வர இருக்கிறது என்றால், நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியத்தை, உங்களுக்கு தடுங்களாய் போய்கொண்டிருந்த அந்த காரியத்தை, உங்களுக்கு தாமதமாய் போய்கொண்டிருந்த அந்த காரியத்திலே சில காரியங்கள் கிடப்பில் கிடந்ததே, அவைகளிலே அவைகள் அனைத்தையும் ஆண்டவர் பெரிய காரியங்களாக, புதிய காரியங்களாக அவர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சில காரியங்களை, சில உங்கள் வாழ்க்கைக்கான தேவைகளை, இது நடக்காது, இது வாய்க்காது, இதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி, தீர்மானம் பண்ணி, அதை ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்திருந்தவைகளிலே ஆண்டவர் அவைகளை புதிதாக மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லாசருவை இப்படித்தான் கொண்டு போய் கல்லறையில் வைத்திருந்தார்கள். அவ்வளவுதான், லாசருடைய வாழ்க்கை முடிந்தது. லாசருவினாலே இனி எந்த பிரயோஜனம் இல்லை. லாசரு எங்களுக்கு, மார்த்தாள் மரியாளாகிய எங்களுக்கு எந்த பிரயோஜனத்தை இனி கொண்டு வர போகிறதில்லை. லாசரு எங்கள் குடும்பத்தினருக்கு, உறவினர்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வர போகிறதில்லை. லாசருனுடைய அந்த சரீரத்தினாலே இனி துர்நாற்றம் தான் வீச போகிறது. லாசருடைய சரீரத்தில் இருந்து சில அழுகின அந்த துர்நாற்றம் தான் வர இருக்கிறது என்று சொல்லி, இனி வேண்டாம் என்று சொல்லி கல்லறைக்குள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். ஆனால் 4வது நாள் கர்த்தர் வந்தார். 4வது நாள் கர்த்தர் வந்தால் துர்நாற்றம் வீசுகிற அந்த சரீரத்தை, வேண்டாம் என்று ஒதுக்கின அந்த சரீரத்தை, இனி இந்த சரீரத்தினாலே எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி தீர்மானம் பண்ணியிருந்த அந்த சரீரத்தை ஆண்டவர் ஜீவனுள்ள சரீரமாய் உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதே போல லாசருடைய சரீரத்தை போல உங்கள் வாழ்க்கையிலே உயிரற்று இருக்கிற காரியங்கள், செயலற்று இருக்கிற காரியங்கள், பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற காரியங்கள், புறக்கணித்து கிடப்பில் போடப்பட்டு கல்லை எடுத்து மூடி வைத்திருக்கிற அவைகளிலே ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் பெரிய தேவன். நீங்கள் நினைக்கிறதை விட, நீங்கள் எண்ணுகிறதை விட அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். அவர் பெரிய தேவனாய் இருக்கிறபடியினாலே தான் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, விசுவசித்தவளே பாக்கியவதி,
கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அப்படியே நிறைவேறும் என்று. ஆமென். இந்த அருமையான வேளையிலே கர்த்தர் எப்படி அல்லது என்னென்ன விதமான அல்லது அவர் செய்கிற அந்த புதிய காரியங்கள் எப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில அவைகள் உண்டாகும் அப்படின்றத சில வேத வசனங்கள் மூலமாக நாம் மிக சுருக்கமாக தெளிவாக தியானிக்க போகிறோம். உங்கள் வேதாகமத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். when I will do a new thing, இப்பொழுதே, right now, இப்பொழுதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியம் அது எப்பொழுது வரப்போகிறது? நீங்க விசுவாசிங்க, உங்க இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதே சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களோடு கூட தான் பேசுகிறார். சில அற்புதங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள், சில ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்த்திருக்கிறீர்கள், சில தேவை உங்களுக்கு இருக்கிறது. அவைகளுக்காக சில காலம் ஜெபித்து விட்டு, சில கால விசுவாசத்தை விட்டு, பின்பதாக கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் தருவார் என்று நீங்கள் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறீர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். சில காரியங்களுக்காக தொடர்ச்சியாய் ஜெபித்து, விசுவாசத்தோடு ஜெபித்து, போராடி ஜெபித்து, ஊக்கமாய் ஜெபித்து, மன்றாடி ஜெபித்து, உபவாசித்து ஜெபித்து, அழுது ஜெபித்து, பின்பதாக அவைகளுக்காக சில காரியம் கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார், விசுவாசிக்கிறோம், ஆண்டவரால முடியும், கர்த்தர் கட்டாயம் செய்வார் என்று விசுவாசித்து பின்பு எதுவுமே நடக்காததுனாலே கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறீர்களே, கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறீர்களே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், நான் விசுவாசிச்சிருக்கிறேன், அவர் எப்ப கொடுக்கிறாரோ அதை தரட்டும். அதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரனே, உங்களுக்கு தான் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்துக்கு தான் சொல்லுகிறார். சகோதரியே, உங்களுக்கு தான் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்திற்கு தான் சொல்லுகிறார். எது முடியாது, எது நடக்காது என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்களோ, லாசருடைய காரியத்தில் அதுதான் நடந்தது. லாசரு கட்டாயம் வியாதியிலிருந்து சுகமாவான் என்று மார்த்தாளும் மரியாளும் விசுவாசித்தார்கள். லாசரு கட்டாயம் சுகமாகுவான், இயேசு கட்டாயம் வருவார் என்று சொல்லிதான் அவருக்கு சொல்லி அனுப்பினார்கள். விசுவாசித்தார்கள், சொல்லி அனுப்பினார்கள், ஜெபித்தார்கள். ஆனால் நடக்கவில்லை. நடக்காத போது சரீரத்தை கொண்டு கல்லறையில் தூக்கி போட்டு விட்டார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க தூக்கி போட்டு வைத்திருக்கிறீங்களே, கல்ல போட்டு முரட்டி வைத்திருக்கிறீர்களே, வாழ்க்கையில யாருக்கு தெரியாம மறைத்து வைத்திருக்கிறீர்களே, ஆனால் அங்கே உங்களுக்கு அற்புதம் தேவையே, அங்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையே, அதிலே உங்களுக்கு விடுதலை தேவையே, அதிலே உங்களுக்கு மாற்ற தேவையே. ஆனால் அது வராததுனாலே, அது நடக்காததுனாலே அதை தூக்கி கொண்டு போய் கல்லறைக்குள்ளாக வைத்திருக்கிறீர்களே, அதை உங்கள் வாழ்க்கையில மறைத்து வைத்திருக்கிறீர்களே, அதை உங்கள் வாழ்க்கையில புறக்கணித்து வைத்திருக்கிறீர்களே, அதிலே தான் ஆண்டவர் செய்ய போகிறார் புதிய காரியத்தை என்று நான் கேட்கிறேன். இந்த காலை வேளையில நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் விசுவாசிக்க கூடும் என்றால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீர்கள். இந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீர்கள். இயேசு மலையில் இருந்து பிரசங்கம் பண்ணி கீழே இறங்கி வருகிற பொழுது 2 குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களை சுகமாக்கும் என்று. இயேசு சொன்னார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? நான் சொல்லுகிறேன், விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தரால் அவனுக்கு சொல்லப்பட்டவைகள் அது நிறைவேறும். இந்த வார்த்தை நீங்க கேட்கிறீங்க, இந்த வார்த்தை உங்கள் காதுகளில் வருகிறது. இது உங்களுக்கானது, இது உங்களுக்கானது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று. வனாந்தரத்திலே வழியை, அவாந்தர வெளியிலே ஆறுகளை தோன்ற பண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார்.
இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். இரண்டாவது குறிப்பாக ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 45 வசனம் 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று. கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில், உங்கள் குடும்பத்தை நடத்துகிற அந்த காரியத்தில், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் தொழில், வருமானம், அந்த காரியத்தில் ஸ்ட்ரக்காகி நிற்குது இல்லையா? அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கிறது? அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கிறது? ஸ்ட்ரக்காக இருக்கிறீங்க இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். எல்லாம் இருக்குதுங்க, ஆனால் அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ரைட்டில் போகலாமா, லெஃப்டில் போகலாமா? யாராவது எனக்கு ஒரு கைட்லைன் கொடுத்தா அந்த கைட்லைனை நான் ஃபாலோ பண்ணி நான் மேலே வந்துடுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அந்த கைட்லைனை கொடுக்குறேன், முன்னாடி போகிறேன், நான் கைட்லைனை கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னாடி போகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு முன்னாடி அவர் போவார். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியும். எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன என்னது, ஒரு கிளிக் கிடச்சிருச்சுன்னா, ஒரு ஃப்ளாஷ் கிடச்சிருச்சுன்னா போதும், ஒரு சின்ன ஒரு பிளேஸ் கிடச்சிருச்சுன்னா போதும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நான் கொண்டு வரேன். ஆமேன். நான் கொண்டு வரேன்றாரு. ஆமேன். ஆண்டவர் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஸ்ட்ரக்காகி நின்னீங்க இல்லையா? ரூட்டு தெரியலையே, இதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது தெரியலையே, இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன், இவ்வளோ தூரம் செஞ்சு முடிச்சுட்டேன், ஆனால் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, டக்குன்னு எதிர்பாராம இப்படி ஆயிடுச்சே, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஆயிடுச்சே, இது மட்டும் நடக்காம இருந்தா இந்நேரம் நான் அங்கே இருப்பேன், அந்த லெவலில் இருப்பேன். அதில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு. அப்போ இந்த நேரத்தில் இந்த வார்த்தைக்கான நல்ல வார்த்தை செய்தி என்ன என்றால், நீங்கள் தடுமாறுகிற அந்த இடத்துல, நீங்கள் ஸ்ட்ரக்காய் நிற்கிறாங்க இடத்துல ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைச்சா போதும், சின்ன ஒரு வே ஓப்பன் ஆன போதும், சின்ன ஒரு ஃப்ளாஷ் லைட் கிடைச்சா போதும், அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் முன்னாடி போகிறேன்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வழியை உண்டு பண்ணி கொடுப்பார். உங்களுக்கு வழியை உண்டு பண்ணி கொடுப்பார். நீங்கள் அவர் பாதைகளை, உங்களுக்கு வழிகளை திறந்து கொடுப்பார். அதைத்தான் எப்படியெல்லாம் செய்கிறேன்றத 4வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, வெண்கல கதவுகளை உடைத்து, உனக்கு முன்னாடி வெண்கல கதவு போல ஸ்பீட் பிரேக், தடை எல்லாம் இருக்குது இல்லையா, அதை உடைக்கிறேன்றாரு. இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் அவர் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் செய்வார்னு விசுவாசிங்க. கர்த்தரால ஆகும்னு சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் இதை எனக்கு கட்டாயம் செய்து கொடுப்பார்னு விசுவாசிங்க. பல வேளையில் நம்ம மூளை அறிவில் நிறைய அனுபவம் இருக்குது, நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சில திறமைகள்லாம் இருக்குது. அவைகள்லாம் கர்த்தர் தான் கொடுத்துருக்கார். ஆனால் அவைகளை சார்ந்து கொள்ளாதீர்கள், அதை நம்பிராதீங்க. ஆனால் அவைகளை நீங்கள் செயல்படுத்தி அவைகள் மூலமாக வெற்றி பெறும்படிக்கு கர்த்தர் செய்து கொடுப்பார். அதை நீங்க நம்புங்க, அதை நீங்க நம்புங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், என்னோட திறமையில, என்னோட நாலேஜில் நான் இதை செய்வேன் அப்படி சொல்லாமல், இதையெல்லாம் நான் பயன்படுத்தி செய்யும்படிக்கு கர்த்தர் கிரியை நடப்பிப்பார், கர்த்தராலே இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி நீங்க அப்படி விசுவாசிங்க. கர்த்தர் செய்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக அவர் செய்ய விரும்புகிற காரியம், அவர் என்ன செய்ய போகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 15வது வசனம்.
இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். கரம் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். புதிதான கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன் அப்படின்னு. நம்ம வீட்டில் சமையல் அறையில் சமையலுக்கு பயன்படுத்துகிறதுக்கு கத்தி வைத்திருப்போம். ஆனால் அதில் அந்த கூர்மை ஷார்ப்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெங்காயத்தை நறுக்கிறது நமக்கு ரொம்ப கடினமான வேலையாக இருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, பெரிய காரியங்களை நீங்க செய்யும்படிக்கு, பெரிய காரியங்களை உங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு நடப்பிக்கும்படிக்கு உங்களை புதிதான கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் ஆண்டவர் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இது வரவே மாட்டேனுதுங்க, எனக்கு இது வரவே மாட்டேனுதுங்க, நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு இதை எத்தனையோ முறை நான் அதை திரும்பி திரும்பி செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு அது செய்ய முடியல, எனக்கு வரமாட்டேனுது. அவங்க செஞ்சிடறாங்க, இதை கூட இப்படித்தான் செய்யணும்னு நான் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஆனால் எனக்கு செய்ய வரமாட்டேனுது. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் அதை செய்யும்படிக்கு உங்களை ஆண்டவர் புதிதான கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உங்களால் இதுவரைக்கும் எந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு இருந்தீங்களோ, இதுவரைக்கும் எது எனக்கு வராது, நமக்கெல்லாம் வராது, எனக்கெல்லாம் வராது, சுட்டு போட்டாலும் வராது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு எதை நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ, இதில் எனக்கு அனுபவம் இல்லைங்க, எல்லாம் எனக்கு புரியுது ஆனால் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு எதில் நீங்கள் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் அதை செய்யும்படிக்கு அவர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், நீ மீதியானரை முறியடிப்பாய், இஸ்ரவேலை ரட்சிப்பாய். ஆண்டவர் சொன்னப்ப கிதியோன் சொன்னா, ஐயோ என்னை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்களே, இஸ்ரவேலில் நான் ரொம்ப சின்ன குடும்பம், சின்ன நபர் அப்படின்னு அவன் சொன்னான், என்னால் முடியாது அப்படின்னு. அவர் சொன்னார், நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் கர்த்தர் அல்லவா, இந்த வார்த்தை உங்களுக்கு அல்லவா சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்கள் வெற்றி பெறும்படிக்கு, அவைகளை மாற்றும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார். இதை உங்க மூல அறிவில் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இருதயத்தில் உள்வாங்கி இருதயத்தில் விசுவாச்சிங்கன்னா கர்த்தர் அதை செய்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அதை செய்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அதை செய்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நான்காவதாக என்னோடு கூட வேதாகமத்தை திருப்புங்கள். ஏசாயா 46 அதிகாரம் 3வது 4வது வசனம். ஏசாயா 46 3 4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர், சகலத்தை புதிதாக்குகிற ஆண்டவர்,
வனாந்தரத்தில் வழியையும் அமாந்தர வழியிலே ஆறுகளை ஓட செய்கிற ஆண்டவர், கோடலானவர்களை செவ்வையாக்கி கரடு முரடானவர்களை சமமாக்குகிற கர்த்தர், புதிதும் கூர்மையும் பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுகிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனி என்ன செய்ய போகிறேன்? நான் உங்களை ஏந்துவேன், நான் உங்களை சுமப்பேன், நான் உங்களை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஏந்துவேன். தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல, கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன், அவர் உங்களை ஏந்துவேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களை சுமப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை தப்பு வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை அவர் பார்த்துக்குவாருங்க. இந்த நாளுக்குள்ள இறுதியான கடவுளுடைய வார்த்தை, உங்களை அவர் பார்த்துக்குவார். உங்களை பார்த்துக்குவார், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குவார், உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்வார், உங்கள் தொழில வேலையை அவர் பார்த்து கொள்வார், உங்கள் காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் தைரியமாக இருங்க, பயப்படாமல் இருங்க, கலங்காமல் இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம்.